Hi guys, welcome back to another video. சிஸ்டம்னா என்ன, சிஸ்டம் ஏன் இம்பார்ட்டன்ட், கோல்லாம் வேஸ்ட்டு, சிஸ்டம் தான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு 4-5 வீடியோவாக பேசினா மட்டும் பத்தாது. நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. நான் ஒன்று பண்ணாமல் இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் ரைட் வே அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ராங். விச் மீன் சும்மா வாயில இதுதான் ஒர்க் ஆகும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி ஒரு 3 monthsக்கு ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன், எந்த ஒரு ரிசல்ட்டையுமே பார்க்காம. ஸோ அப்போ தெரியும் இது கொஞ்சமாவது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதே மாதிரி இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்களும் லைவாக பார்க்கலாம். அது எப்படி நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டிஸ்க்ளைமர், நியூ இயருக்கு தான் கோல் செட் பண்ணணும்னு இல்லை. நான் நியூ இயருக்கு செட் பண்ண கோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. விச் மீன்ஸ் நான் வழக்கம் போல் கோல் செட் பண்ணிட்டு லூஸில் விட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. ஓகே, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு பில்ட் அண்ட் சிஸ்டம் ஃபார் இட். லெட் ஸ்டார்ட். ஏன்னா நான் நிறைய கோலை செட் பண்ணி அப்படியே கோட்டை விட்டுருவேன். அதனால தான் அதை சொன்னேன். ஓகே, நான் இப்போ இந்த 3 month ஃபுல்லாகவே 2 டைப் ஆஃப் கேம் தான் விளாட போகிறேன். ஒன் இஸ் ப்ரொஃபஷ்னல் அண்ட் அனதர் ஒன் இஸ் பர்சனல். அதுக்கான சிஸ்டம் தான் இப்போ நம்ம உட்காந்து பில்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ப்ளே த கேம். ஓகே, நம்ம நோட் பேடில் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இது எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, எங்கடா இருக்குது? ஸ்டார்டட். யா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம 2 கேம் விளாட போகிறோம். ஒன் இஸ் ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலில் தான் ஜாப், கம்பெனி, அது ரிலேட்டடான எல்லாத்தையுமே இது பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மேக் இட் ஜாப். அப்புறம் பர்சனலில் என்னோடய கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன். ஓகே, நான் இது மாதிரிலாம் உட்காந்து பண்ணதே இல்லை. இது எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம 9 to 5 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேர்ன் பண்ண போகிறோம். ஐ மீன் த நியூ ஸ்கில். ஏதாவது ஒரு ஸ்கில் எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நியூ ஸ்கில் அண்ட் வேறு என்ன பண்ணுறது. ஸோ ரெகுலராக நம்ம நியூ ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு 10-15 போஸ்ட் போட்டிருக்கேன் என்னோடய பிக்சரை. பட் நான் லிங்க்டின் யூஸ் பண்ணதே இல்லை, அதில் எதுவுமே பண்ணதில்லை. அதை எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் லிங்க்டின். ஸோ மேபி நான் லேர்ன் பண்ணுறதையோ இல்லை என்னோடய ஜாப் ரிலேட்டடான திங்ஸையோ, அதாவது என்னோடய கண்டென்ட் க்ரியேஷன் கேமை லிங்க்டின்லேயும் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க்டின். யா, ஓகே, அவ்வளோதான். வேறு இதில் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ இதை ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் 2-3 கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கிறனால. ஸோ ஃபஸ்ட் ஒன், write a content, and second shoot, and third shoot, edit 2 எடிட் பண்ணணும். வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் thumbnail அண்ட் அதை போஸ்ட் பண்ணணும் அண்ட் போஸ்ட். ஓகே, இதை தான் நம்ம ஃபுல்லாகவே ப்ளே பண்ண போகிறோம். விச் இஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் இட்ஸ் ஹார்ட். ஏன்னா நம்ம நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், அதை ரெகுலராக போஸ்ட் பண்ணணும். இதில் என்னெல்லாம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி டைப் பண்ணலாம். போஸ்ட் ரெகுலர்லி. அதில் நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறனால லிங்க்டின்காக டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் திங்க். ஓகே, இப்போ இதிலலாம் நான் டெய்லியுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் ரீட், அண்ட் அனதர் ஒன் இஸ் LinkedIn.
அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணுறது ஒரு நாள் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், பட் எடிட் பண்ணுறது டெய்லியும் பண்ணி தான் ஆகணும். ஸோ எடிட்டிங் ஓகே. வீடியோஸ் தம்ப்நெயில் தனித்தனியாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. எடிட்னா எல்லாமே வந்துடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறது சும்மா ஒரு நாள் எல்லாத்தையும் ரேண்டமாக பண்ணிட முடியாது. எனக்குன்னு ஒரு பீக் ஹவர் வேணும். என்னோடய பீக் ஹவரில் தான் இது எல்லாத்தையுமே நான் ஷெட்யூல் பண்ணால் தான் என்னால் ரொம்ப ஈஸியாகவே இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்னோடய பீக் ஹவரில் கொண்டு வரணும். விச் மீன்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். 1 ஹவர் ரீடிங், 1 ஹவர் லிங்க்டின். ஏன்னா அதில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன ரீட் பண்ணுறனோ இல்லை நான் என்ன தெரிஞ்சுக்கிறனோ அது எல்லாத்தையுமே லிங்க்டினில் போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் டைம். அண்ட் another 1 hour goes to content. இப்போ ஒரு நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 3மே பண்ணால் ஐ திங்க் ஐ ஃபீல் ஓகே. அந்த டே வந்து ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். அதர் டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே அந்த 3 ஹவர் என்னோடய பீக் டைம், என்னோடய 3 இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு நாள் நான் எடிட் பண்ணலனாலும் இட்ஸ் ஓகே, நான் அனதர் டே உட்காந்து எடிட் பண்ணிடுவேன். பட் இந்த 3மே நான் கண்டிப்பாக அந்த டேயில் பண்ணியிருக்கணும். 1 ஹவர் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது பண்ணியிருக்கணும். ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் ப்ரொடக்டிவாக இருக்கிறதெல்லாம் தேர் இஸ் நோ சான்ஸ், ஒன்லி ஃபார் மீ. உங்களால் முடியும். நான் இப்போலாம் பண்ணதே கிடையாது. அதர் டைம்லலாம் எடிட்டிங், ஏன்னா இதுவும் நான் டெய்லியும் பண்ணணும். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரீடிங், ஆனால் நான் பல மாதமாக ரீட் பண்ணுறேன். 1 இயராக ஒரு புக்கு சும்மாவே இருக்குது. அண்ட் ஹாபின்னா என்னென்னு கேட்குறாங்க, எனக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும். அதாவது நான் அந்த ஹாபின்னு நான் எதை சொல்ல வரேன்னா, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குனா லிங்க்டின் ஸ்க்ரோல் பண்ணால் கூட எனக்கு ஓகே தான். ஐ திங்க் நான் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக ஹிட் பண்ணுறதுக்கு, நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு ரீடிங் இருக்குது. அண்ட் பர்சனலாக ஹிட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் 2யுமே ஹிட் பண்ணிடுவேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணலான்னு சொன்னேன். அது எப்படி தெரியுமா? ரொம்பவே சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஏன்னா யூடியூப்லேயும் லிங்க்டின்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் வீக்லி யூடியூப் அண்ட் லிங்க்டினில் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ எம் கோயிங் இன் த ரைட் பாத். அதர்வைஸ் இது வேலைக்கு ஆகலன்னு அர்த்தம், அதாவது எனக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்னை ட்ராக் பண்ணிடலாம். அண்ட் தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் பில்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது சிஸ்டம் பில்ட் பண்ணி, அதாவது உங்களோட ப்ராசஸை டெய்லியும் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ இல்லை இதுதான் இதுன்னு ரொட்டீனோ வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. இதில் ஏதாவது உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் எதுவும் வேல்யூவாக இருக்காது. ஓகே, நான் ஏன் இந்த சிஸ்டமை பில்ட் பண்ணுறேன், இதை ஏன் சிஸ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ இந்த வீடியோ எண்டிங்கில் வரும், இல்லைனா அந்த ஐ பட்டன் அங்கே எங்கேயாவது வரும். எல்லா இடத்துலையும் நான் கொடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.